வணக்கம். இது நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரை பல்வேறு மாவட்டங்களுக்கும் நம்முடைய செய்திக்குழு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் என பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் என்ன, அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன, தமிழ்நாட்டு அரசாங்கத்திடமிருந்து ஆட்சியாளர்களிடமிருந்து மக்கள் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து நியூஸ் தமிழ் களத்திற்கே வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக ஆட்சியாளர்களுடைய கவனத்திற்கும் அரசியல் கட்சியினுடைய அந்த பிரதிநிதிகள் தலைவர்களுடைய கவனத்திற்கும் கடத்தி வருகின்றது. அந்த வகையில் இன்று நாம் வந்திருக்கக்கூடிய பகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஷிப்காட் பகுதியில் இருக்கின்றோம். இது குரோமியம் தொழிற்சாலை. இங்கு 1975 தொடங்கி தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடத்தி வரப்பட்டு பிறகு பல்வேறு காரணங்களால் 1995 ஆண்டு மூடப்பட்டதுதான் இந்த குரோமியம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலை மூடப்பட்டு ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. தற்போது வரை இங்கு குவிந்து கிடக்கக்கூடிய அந்த கழிவுகளை அகற்றவில்லை என்பதுதான் இந்த மாவட்ட மக்கள் வைக்கக்கூடிய பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. ஒட்டுமொத்த ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலி என்று சொன்னால் இந்த குரோமியம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையினுடைய கழிவுகள் தான் இருக்கிறது. இந்த நிறுவனம் இனிமேல் செயல்படுத்த முடியாது என்று சொல்லி மூடிவிட்ட பிறகும் 30 ஆண்டுகள் கடந்த பிறகும் இங்கு இருக்கக்கூடிய 2.5 லட்சம் டன் குரோமிய கழிவுகள் அப்படியே இருக்கின்றது. நீங்கள் திரையில ஒருபுறம் பார்க்கலாம். அந்த குரோமிய கழிவுகள் எப்படி கொட்டி கிடக்கின்றது என்று மணல் மேடு போல கொட்டி கிடக்கின்றது. இது மழை காலங்களில் தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் அவ்வப்போது மழை பெய்யும் போது இந்த குரோமிய கழிவுகள் இங்கிருந்து அப்படியே அடித்து செல்லப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏரி, நீர்நிலைகள், குளம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர், விவசாய நிலங்கள், குடிநீருக்காக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் என அனைத்திலும் கலந்து ஒரு மிகப்பெரிய நச்சாக மாறி இருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய பாலாறு வரை இதனுடைய பாதிப்புகள் இருப்பதாக இந்த சுற்று வட்டார பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 7 கிராம மக்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய விவசாயத்திலும் அவர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் இந்த குரோமியத்தினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கேன்சரால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மாவட்டமாக ராணிப்பேட்டை மாவட்டம் மாறி இருக்கின்றது. இவ்வளவு அவலங்கள் இருக்கிறது என்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்சியாளர்களுக்கு நன்கு தெரிந்திருந்தும் கூட இதற்கான ஆய்வுகள் முடித்து முழுமையான அறிக்கைகள் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட இதனுடைய தீமை என்ன என்பது குறித்து அறிந்து கொண்ட பிறகும் கூட இத்தனை பேர் கேன்சர் உள்ளிட்ட பலவிதமான நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். கல்லீரல் பாதிக்கப்படுகிறது, மண்ணீரல் பாதிக்கப்படுகிறது, நுரையீரல் பாதிக்கப்படுகிறது, சுவாசத்தில் பல்வேறு பிரச்சனைகள் என்று இளம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பலதரப்பட்ட மக்களும் இந்த குரோமியம் கழிவுகளால் பாதிக்கப்படுகிறார்கள். இது மெதுவாக கலந்து இங்கிருந்து அந்த மண்ணினுடைய அடி ஆழத்திலும், ஏன் இந்த பகுதியிலே வளரக்கூடிய தென்னை மரங்களில் இளநீர் பிடித்து குடித்தால் கூட அந்த இளநீரை வெட்டி குடித்தால் அதில் கூட தொடர்ந்து அந்த நச்சு தன்மை இருப்பதாகவும் இளநீருடைய சுவையே மாறி இருப்பதாகவும் அதனுடைய நிறம் மாறி இருப்பதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரிலே அனுமதிக்கப்பட்ட குரோமியத்தினுடைய அளவு என்பது 0.05% தான் குரோமியம் அளவு இருக்க வேண்டும். ஆனால் இந்த சுற்றுவட்டார பகுதியிலே குரோமியத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் 277 மில்லிகிராம் அளவுக்கு குரோமியத்தினுடைய தன்மை என்பது இருக்கிறது. இவ்வளவு பல 100 மடங்கு அதிகமான குரோமியம் இருந்தால் அந்த மனிதனுடைய செரிமான தன்மை எப்படி இருக்கும், உடலில் நச்சுத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பாய்சன் போல இந்த பகுதி மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதி மக்கள் மிக கடுமையாக சிரமப்பட்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் ஆட்சியாளர்களை சந்தித்து நாங்கள் பலமுறை கோரிக்கை வைத்து விட்டோம். ஆனால் இந்த லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான டன் அந்த கழிவுகளை, அதாவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2.5 லட்சம் டன் குரோமிய கழிவுகள் இருக்கின்றது. இங்கு அருகில் இருக்கக்கூடிய தோல் பதனிடக்கூடிய பல தொழிற்சாலைகள் இருக்கிறது. அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான வேதிப்பொருட்கள், ரசாயனங்களை தயாரிப்பதற்காகத்தான் இந்த குரோமியம் தயாரிக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையை ஆரம்பத்தில் இங்கே நிறுவி இருக்கிறார்கள். அதுதான் தற்போது இந்த சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு, ராணிப்பேட்டை பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய யமனாக மாறியிருக்கிறது. நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழுவானது பல்வேறு மாவட்டங்களில் பயணித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ராணிப்பேட்டை பகுதி மக்களிடம் நாம் பேட்டி கண்ட போது எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அந்த குரோமியம் ஃபேக்டரி தான் சார்.
அந்த ஃபேக்டரியை எடுத்து மூடிட்டாங்க, அது எலும்பு கூடு மாதிரி தான் நின்றுட்டு இருக்கு, ஆனால் அந்த கழிவுகளை மட்டும் அகற்றுவது இல்லை என்று சொல்கிறார்கள். அதே போல அதிகாரிகளிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த கழிவுகளை அகற்றுவதற்காக 12 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் சமூக ஆர்வலர்களிடம் கேட்கும் போது இந்த இவ்வளவு கழிவுகளை அகற்றுவதற்கு வெறும் 12 கோடி ரூபாய் என்பது போதுமானது கிடையாது, வெறும் 12 கோடியை வைத்து எதுவும் செய்ய முடியாது என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் கூடுதலான நிதி ஆதாரம் தேவை என்பதையும் இங்க இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் அதே போல சமூக ஆர்வலர்களும் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து இந்த குரோமிய கழிவுகளை அகற்றாவிட்டால் இந்தியாவிலேயே ஒரு ஆபத்தான மாவட்டமாக, ஒரு ஆபத்தான நச்சு நிறைந்த ஒரு நகரமாக ராணிப்பேட்டை மாறும் என்று சூழியல் ஆர்வலர்கள் எச்சரிக்கிறார்கள். எனவே இதனை புரிந்து கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அமையக்கூடிய அரசாங்கமாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தை ஒரு சுத்தமான, ஒரு தூய்மையான, மற்ற மாவட்டங்கள் போல ஒரு சுகாதாரமான மாவட்டமாக மாற்றிக் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தலிலே போட்டியிடக்கூடிய கட்சிகளிடம், வேட்பாளர்களிடம் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் நிச்சயமாக செவிசாய்க்க வேண்டும் என்பதுதான் நியூஸ் தமிழ் தேர்தல் பயண குழுவினுடைய ஒரு பெரிய வேண்டுகோளாக இருக்கிறது. மக்கள் இதைத்தான், குறிப்பாக ராணிப்பேட்டை மக்கள் இதைத்தான் உங்களிடம் பெரிய அளவில் எதிர்பார்க்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே அமைச்சர் இருக்கின்றார், அமைச்சர் காந்தி அவர்கள் இருக்கிறார், அவரிடம் கூட பல முறை நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம். அவருக்கு இந்த பிரச்சனையை பற்றி நன்றாக தெரியும். ஆனாலும் இதிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இதை முழுமையாக அப்புறப்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஆனாலும் கூட இதை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள் போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுவரை நாங்கள் காயப்பட்டது, துன்பப்பட்டது, பாதிக்கப்பட்டது போதும். இனி வரக்கூடிய சந்ததியாவது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சுமார் 700 ஏக்கர் விவசாய நிலம் இந்த நச்சுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல் நாங்கள் தண்ணீரை இழந்து, சுகாதாரமான காற்றை இழந்து, நல்ல விவசாயத்தை இழந்து நாங்கள் எங்கே செல்வது என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தை ஆட்சியாளர்கள், இங்கு நிற்கக்கூடியவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நியூஸ் தமிழுடைய இந்த தேர்தல் பயணத்தினுடைய ஒரு முக்கிய வேண்டுகோளாக நாம் வைக்கின்றோம்.